எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகள் இது பார்த்தீங்கன்னா 2011 படி பார்க்க போகிறோம். அப்போ இந்தியாவில் இந்தி மொழி தான் 43.63% மக்கள் அதிகமாக பேசுகிறாங்க. ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது ஹிந்தி தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வங்காளம் 8.30%. தேர்ட் பிளேஸில் இருக்கிறது மராத்தி 7.09%. இங்கே மாற்றி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்த் பிளேஸ் தான் தெலுங்கு 6.93%. தமிழ் 5வது இடத்துல இருக்குது. அப்போ இந்தியாவில் தமிழ் மொழி பேசும் மக்கள் எத்தனை சதவீதம் இருக்காங்கன்னா 5.89%. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது ஷார்ட்கட்டில் அப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்கள் 43, அந்த 43 அந்த எக்ஸாக்டாக அது மட்டும் தெரிஞ்சிங்கன்னா போதும். அப்போ 43னா நான் தான் இந்திக்கு 3 எழுத்துன்னு சொன்னேன். நான் தான் அப்படின்னா 4, இந்திக்கு எத்தனை லெட்ரு 3 தானுங்க. அப்போ நான் தான் இந்திக்கு 3 எழுத்துன்னு சொன்னேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரி, 43க்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வங்காளம், இது 8 தானே, 8.30. அப்போ எட்டரைக்கெல்லாம் வாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும். தெலுங்கு 4th பிளேஸில் இருக்குது. மராத்தி பாருங்கள், 7 மணி ஆனதே நான் மறந்துட்டேன். மராத்தி அருமையாக தெலுங்கு பேசுகிறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அஞ்சாமல் தமிழ் பேசுகிறாங்க. இந்த ஒரு ஷார்ட்கட் இருந்தாவே போதும். இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகள் எப்படி மாற்றி கேட்டாலும் எக்ஸாம்பிள் நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும். அதனால் ஞாபகம் வச்சு படிங்க, எழுதி வச்சு படிங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் தான் மொழிகளை பற்றி சொல்கிறாங்க. அப்போ மொழிகளை பற்றி எந்த அட்டவணையில் சொல்கிறாங்க அப்படின்னா 8வது அட்டவணையில் சொல்கிறாங்க, ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அப்போது தற்போது இந்திய அரசியலமைப்பில் அலுவலக மொழிகள் எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா 22. ரொம்ப முக்கியமான கொஷின், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது எப்பவுமே கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ சொல்ல போகிறது இந்தியாவில் தற்போது உள்ள செம்மொழிகளின் எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா தற்போது 6 செம்மொழிகள் தான் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு எந்த மொழின்னு கேட்டாங்கன்னா 2004 செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்டது. இந்தியாவிலே முதல் செம்மொழின்னு கேட்டால் தமிழ் மொழி தான். 2005 சமஸ்கிருதமும், 2008 2 மொழிகள், ஒன்று தெலுங்கு கன்னடமும், மலையாள மொழி 2013. ஒரியா மொழி பார்த்திங்கன்னா 2016 கொடுத்துருப்பாங்க. 16 கிடையாது, 14, 2014. அதை ஞாபகம் வச்சுங்க. இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. 10th புக்கில் 2014 கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. நம்ம கூகுளும் செக் பண்ணி பார்த்தோம், 2014 தான். அதனால் நீங்கள் தைரியமாக படிக்கலாம். இதுக்காக பாருங்கள், ஷார்ட்கட் சொல்கிறேன். அப்போ 2004 தமிழ் தானே, 4 பக்கமும் தமிழ் தான் பேசுகிறாங்க. அஞ்சலி சமைக்கிறா சமஸ்கிருதம். தெலுங்குக்காரன் கண்ணை எட்டி பார்க்காத 2008 ரெண்டுமே. ஒரு முட்டாள் தான் 1-3 மலையாளம் பேசுவான். 1-3-13க்காக 2013 ஒரு முட்டாள் தான் மலையாளம் பேசுவான். ஒரு நாள் 2014 ஒரு நாள் ஓடி போயிடுவாங்க. ஒரு நாள் ஓடி போயிடுவாங்க. இதை ஞாபகம் வச்சுங்க. புத்தகம் நம்ம ஸ்கூல் புக்கு படி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் உள்ள செம்மொழிகள் எண்ணிக்கை 6 தான். ஆனால் நம்ம பாலிட்டி சிலபஸில் இப்போ புதுசாக வந்துக்கிற சிலபஸில் கடைசி வார்த்தை டாபிக் என்ன அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள்னு கொடுத்துருப்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் இது ரிலேட்டடாக கொஷின் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்போ தற்போதுன்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா தற்போது இந்தியாவில் உள்ள செம்மொழிகளின் எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா 11 செம்மொழிகள் இருக்குது தற்போது. ஸ்கூல் புத்தகப்படி 6 இருக்குது. தற்போதுன்னு ஒரு வார்த்தை வந்தாலே நீங்கள் 11 தான் ஆன்சர் பண்ணணும். அப்போ நமக்கு 6 இங்கே கொடுத்துட்டாங்க. மற்ற 5 மொழிகள் என்னென்னு பார்க்க போகிறோம். 7வது பார்த்தோம் அப்படின்னா பாலி மொழி, 8வது பிராகிருத மொழி, 9வது மராத்தி மொழி, 10வது அசாமி மொழி, 11வது வங்காள மொழி. சரிங்களா? இதெல்லாம் எந்த ஆண்டு, அதுவும் முக்கியமான பாயிண்ட்ஸ், எந்த ஆண்டு இதெல்லாம் செம்மொழியாக அங்கீகரித்தாங்கன்னு கேட்டாங்கன்னா இது 5 மொழிகளுமே இந்த ஆண்டு தான், அதாவது 2024 தான் அங்கீகரித்தாங்க. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், நோட் பண்ணிக்கணும். அப்போ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், நம்ம வீட்டில் ஒரு செல்லப்பிராணி இருக்கிற மாதிரி, எது பாப்பின்னு சொல்லுவோம்ல, பாபி அப்படின்னு. பாபி மறந்து போயிட்டு அசால்ட்டாக வந்துருச்சு. இப்போ ஒரு செல்லப்பிராணி வளர்த்துட்டு இருக்கிறோம், அது மறந்து போயிட்டாங்கன்னா போயிடுது, திரும்ப வந்துடும்ல, அது மாதிரி ஞாபகம் வச்சுங்க. பாபி மறந்து போயிட்டு அசால்ட்டாக வந்துருச்சு. பாபினா பாலி, பிராகிருதம், மறந்து போச்சுன்னா மராத்தி, அசால்ட்டானா அசாமி, வந்துருச்சுன்னா வங்காளம். அப்போது தற்போதுள்ள செம்மொழிகளின் எண்ணிக்கை 11. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.